நீங்க வெட்கப்பட்டுட்டீங்க. இப்படி நிமித்திக்கிட்டு நடப்பீங்களா? எப்படி நடப்பீங்க? மற்றவங்களை பார்த்த உடனே தலையை குனிஞ்சுக்குவீங்க. ஐயோ இவங்களை பார்க்கறதா அப்படின்னு தலையை குனிஞ்சிட்டு என்ன பண்ணிடுவீங்க? அவங்க வர்ற பக்கம் போகாம வேற பக்கம் போயிருவீங்க. காரணம் என்ன? ஐ கான்ட் ஃபேஸ் பீப்புள். என்னால மக்களை பார்க்க முடியல. கரெக்டா? இதுதான் வெட்கம் செய்கிற காரியம். சாத்தான் நம்மளை இதுலயே கட்டி வைக்கணும்னு நினைக்கிறான். ஆனா ஏற்கனவே வெட்கத்தை எல்லாத்தையும் சிலுவையில இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? தூக்கி சுமந்துட்டாரு. சுமந்தாலும் அதை நீங்க அனுபவிக்க முடியாதபடிக்கு அவர் அதை எடுத்துக்கொண்டு, நான் எத்தனையோ தடவை பேசியிருக்கேன், அவர் அவமானப்பட்டு நமக்கு என்ன கொடுத்துட்டாரு? மகிமையை கொடுத்துட்டாரு. ஆனாலும் அந்த மகிமையை நம்ம அனுபவிக்க முடியாதபடிக்கு நம்ம மனதின் அரணை இந்த அவமானத்தினால, வெட்கத்தினால உண்டாகிற சில விளைவுகள்னால பிசாசு என்ன பண்ணிடுறான்? கட்டி வச்சிடறான். அப்படி கட்டி வைக்கும் போது தேவன் நமக்கு நன்மையை வைத்திருந்தும் நாம் அந்த நன்மைக்குள் பிரவேசிப்பதும் இல்லை, அதை பெற்றுக்கொள்வதும் இல்லை.